சென்னை நந்தனம் கால்நடை இயக்குநரகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கால்நடை இயக்குநர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அவருடைய இந்த கறிக்கோழி உற்பத்தி செய்யக்கூடிய அவர்களுக்கு தகுந்த கூலி வழங்க வேண்டும் என்பதுதான் பல்வேறு பிரச்சனைகள் இங்கே எழுந்துள்ளது. ஏன்னா இவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்த என்று கூறி இவர்களை ஏமாற்றி விட்டதாக இவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இது குறித்து முழு விவரங்களையும் இங்கே இருக்க விவசாயிகளிடமே நம்ம கேட்போம். சார் வணக்கம். நீங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணும்போது உங்களை அழைச்சி பேசணும்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? ஏன்னா நிறைய விவசாயிகளும் தனியாக அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க. உண்மையாக நடந்தது என்ன விஷயங்க? அதாவது 5/1/2025 முதல் கடந்த ஓராண்டு காலமாக தெளிவான கடித போக்குவரத்தை கால்நடைத்துறை அலுவலகத்திற்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சர் முதற்கொண்டு நாங்கள் மனுக்கள் தெளிவாக கொடுத்துருக்கிறோம். என்னென்னா, கறிக்கோழி பண்ணை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ₹6.50 உற்பத்தி வளர்ப்பு கூலியாக வழங்கப்படுகிறது. இந்த வளர்ப்பு கூலியானது 2021ஆம் ஆண்டு நிர்ணயம் செய்யப்பட்டது. இன்று இடுபொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்த காரணத்தினால் இந்த வளர்ப்பு கூலி பத்தாமல் பல்வேறு விவசாயிகள் கடனில் சிக்கி அவர்களுடைய பண்ணையையும் தோட்டத்தையும் விற்று கடனை கட்ட வேண்டிய சூழலில் சிக்கியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் நிறுவனங்கள் வளர்ப்பு கூலி வழங்காமல் 40,000 விவசாயிகளை வஞ்சிப்பது, சுரண்டுவது மட்டுமே. அதனால் நியாயமான வளர்ப்பு கூலியான ₹20 வழங்க வேண்டும். அதனை முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தினோம். 4 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த முற்றுகை போராட்டத்தில் அங்கே தான் நம்ம 1/1/2026 முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோங்கிற அறிவிப்பை செஞ்சோம். இதை அனைத்தையும் அடுத்து 29ஆம் தேதி அன்னைக்கு கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை ஆணையர் நம்மளை அழைச்சு பேசினார். முத்தரப்பு பேச்சுவார்த்தை எதுக்கு வேணும் என்ன வேணும்ட்டுங்க. அதற்கு முன்னாடியே 13/5/2025 அன்னைக்கு கால்நடைத்துறை ஆணையர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, முத்தரப்பு பேச்சுவார்த்தை தேவைன்னு சொல்லி அரசுக்கு பரிந்துரை கொடுத்திருக்கிறார். இவ்வாறு கால்நடைத்துறை அலுவலகமே அந்த துறையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை தேவை என்று சொல்லி 29/9 எங்களை அழைச்சி பேசிட்டு 7/1 திரும்ப முற்றுகை இருந்தப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, 21 அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு நேற்று இரவு 7 மணிக்கு மேல் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை ரத்து செய்திருக்கிறார்கள். அக்கா சொல்லுங்கக்கா, இப்போ இந்த போராட்டத்துக்கு போது என்னதான் சொல்றாங்க அவங்க? எங்களுக்கு கட்டுப்படியாகாத இது தானுங்க. சரிம்மா, கட்டுப்படியாகாது. என்னென்ன பிரச்சனை நீங்கள் சந்திச்சீங்க? என்னென்ன பிரச்சனை நாங்கள் பாடுபடுறோம், எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நாங்கள் பாடுபட்டு என்ன பண்ணுறதுங்க? அவங்களுக்கு தான் நான் லாபம், எங்களுக்கு லாபம் இல்லைங்களாச்சு. அதனால தான் எங்களுக்கு கட்டுப்படியாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். கூலி அதிகமாகிடுச்சுங்க, மஞ்சி விற்று அதிகமாகிடுது, அப்புறம் எல்லாமே எங்களுக்கு கட்டுப்படி ஆகலைங்க. அதனால தான் இதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. ஆள் கூலி, மஞ்சு விலை, கறி விலை, கரண்ட் பில்லு அனைத்துமே ஏறிடுச்சுங்க. ஆளுகளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கு. நாங்களாகத்தான் செய்ய வேறு இருக்குது. பேட்சுக்கு பேட்ச் 40,000 30,000 எங்கள் கை காசு போட வேண்டியது இருக்குது. ரொம்ப இதாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட அந்த பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னது யார்? அலுவலர், கால்நடை அலுவலர். இன்னைக்கு எல்லா ஓனர்ஸையும் வர வச்சு இன்னைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு டேட் கொடுத்து அனுப்பினாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏதானால முத்தரப்பு நடக்கல? ஏன் அலுவலர் உள்ள இருக்காரு? ஏன் எங்களை உள்ள அலோ பண்ணல? காலையிலேருந்து நாங்கள் ஏன் ரோட்ல உட்காந்து போய் கிடக்கணும்? நாங்கள் விவசாயினா அவ்வளோ கேவலமானவங்களா? நாங்க இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. தயவு செஞ்சு ஸ்டாலின் சார், நீங்க சாப்பாட்டுல கையை வைக்கும் போது எங்களை நினைக்கணும். உங்க நாலேஜுக்கு அது வருதா வரலையான்னு தெரியல. விவசாயிகளுடைய ஆதங்கம் நேரடியாக தெரியுது. ஏன்னா அந்த கறிக்கோழி உற்பத்தி செய்வது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஏன்னா ஒரு முறை அனைத்து இதுவுமே விளைபொருட்கள், இடுபொருட்கள் விளையாகட்டும், பண்ணை அமைப்பதிலிருந்து பல்வேறு சிரமங்களை சந்தித்தவர்கள் அவர்கள் நியாயமான விலையை கேட்கிறார்கள். இவர்களும் கொடுப்பதாக சொல்லி, ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்பதுதான் இவர்கள் குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைக்கு நடத்தவில்லை என்றால் இங்கிருந்து போக மாட்டாங்களோ ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விவசாயிகளுடைய கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிபரப்பு கலையுடன் அன்பழகன்.